ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கட்லெட். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 பீஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று, பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஃபிஷ்ஷை போட்டு நம்ம வேக வைக்கலாம். இது கூட நமக்கு பெப்பர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அடுப்பை நல்லா ஹைலியே வச்சு வேக விடலாம். பாருங்கள், மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், ஃபிஷ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், முள் இருக்குது, முள்ளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். முள் எடுத்து இப்போ ஃபிஷ்ஷை நல்லா ஊற்றி விட்டாச்சு. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கலாம். பாருங்கள், இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். நான் அப்போ முன்னாடி சொல்லலை, மறந்துட்டேன், இப்போ சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலையும் இதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். பார்த்து சேர்த்திக்கங்க. நம்ம ஏற்கனவே ஃபிஷ்ஷை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நான் நல்லா மசிச்சிருக்கேன். இப்போ நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போடுறது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையும் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போடலாம். பாருங்கள், இது நல்லா பின்னாடி ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.